இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பாபா நிகழ்த்தின இந்த அற்புதம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கதை கிடையாது, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். இந்த அற்புதத்தை நீங்க கேட்டு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா பாபா மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றதுல துளி கூட சந்தேகம் கிடையாது. இந்த அற்புதத்தை பாபா ஒரு பெண்ணுக்கு செஞ்சிருக்கிறாரு. யார் அந்த பெண்மணி, இந்த அனுபவத்தை பகிர்ந்தவங்க யாரு அப்படின்ற எல்லா தகவலையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த மிராக்கலை ஷேர் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தீஜான் ஜெயவாஹி அப்படின்றவங்க. இவங்க யாரு அப்படின்னா இவங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா வேலை பார்த்தவங்க. இவங்களோட ஃப்ரெண்டு லைஃப்ல பாபா நிகழ்த்தின இந்த அற்புதத்தை அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. இவங்க பாபாவை பத்தி பல புத்தகங்கள், அவர் நிகழ்த்தின அற்புதங்களை எல்லாம் புத்தகங்களா நிறைய வெளியிட்டிருக்காங்க. பாபா நம்ம ஏற்கனவே பார்த்த ஹேமாமா, வீணா குப்தா அம்மா கிட்ட எல்லாம் எப்படி நேரடியா பேசுறது, நேரடியா அவங்க வீட்டுல நடக்கிறது அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரோ அதே மாதிரி இந்த ஜெயாவாஹி அப்படின்றவங்களுக்கும் நிறைய பாபா அற்புதங்களை பண்ணியிருக்கிறாரு. இவங்க கிளைண்ட்ஸுக்கு நடந்த அற்புதங்களை எல்லாம் தான் பாத்தீங்கன்னா இவங்க புத்தகமா வெளியிட்டு இருந்தாங்க. இவங்களோட பெஸ்ட் செல்லிங் புக் 2 இருக்குது. நிறைய பேரால வாங்கப்பட்ட புத்தகம் 2 இருக்குது. ஒன்னு சாய்பாபா இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்ற புக்கு. இன்னொரு புத்தகம் பாத்தீங்கன்னா 108 பியர்ஸ் ஆஃப் சாய்பாபா, அதாவது பாபாவினுடைய 108 பொன்மொழிகள் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தை இவங்க வெளியிட்டு இருந்தாங்க. இந்த 2 புக்குமே பாத்தீங்கன்னா எல்லா மொழிகள்லயுமே வந்தது. அது தமிழ்ல பாபா இன்னமும் வாழ்கிறார் அப்படின்ட்டு அந்த சாய்பாபா இஸ் ஸ்டில் அலைவ் புக் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. அந்த புக்கு பாத்தீங்கன்னா பல பேரால வாங்கப்பட்டு இப்ப அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. ஸ்டாக்கே கிடையாது, அந்த அளவுக்கு அந்த புக்கை எல்லாருமே விரும்பி வாங்கி படிச்சாங்க. இந்த சாய்பாபா இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்ற இங்கிலீஷ் புக் பாத்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லயுமே கிடைக்குது. வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த இங்கிலீஷ் புக்ல பாத்தீங்கன்னா பாபா நிகழ்த்தின பல அற்புதங்களை இந்த ஜெயாவாஹி அம்மா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்ல இந்த புக் இப்ப அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. வந்ததுன்னா நான் சொல்றேன். இந்த ஜெயாவாஹி அப்படின்ற அம்மா காலேஜ் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்கிறாங்க. பல பேருக்கு ஆன்மீக வழிகாட்டியா இருக்கிறாங்க, குருவா இருக்கிறாங்க, ஒரு ஹீலர். இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்றவங்களெல்லாம் ஹீல் பண்றது, ரெய்கிலாம் தெரிஞ்சவங்க தான் இந்த ஜெயாவாஹி அம்மா. உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா பிசிக்கலாவும் மென்டலாவும் எமோஷனலாவும் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஹீல் பண்றதும், அதாவது அவங்களை குணமாக்குறதும், அவங்களுக்கு வழிகாட்டுறதும், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதும்ட்டு இந்த ஜெயாவாஹி அம்மா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 2 NGO ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு 2 நாட்டில் நடத்துறாங்க. ஒன்று நொய்டால, இன்னொன்று பெங்களூர்ல. இந்த ட்ரஸ்ட் மூலமா பாத்தீங்கன்னா இந்த NGO மூலமா அவங்க நிறைய வாலண்டியர்ஸை வச்சு யார் யாரெல்லாம் சேவை செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களெல்லாம் வச்சு அன்னதானம், வித்யாதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் எல்லாருக்கும் பண்ணிட்டு வராங்க இந்த 2 இடத்துலையும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, பாபாவுக்கு சேவை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அதை தான் இந்த ஜெயாவாஹி அம்மாவும் 2 ஆர்கனைசேஷனை வச்சு நடத்திக்கிட்டு அதன் மூலமாக பல பேருக்கு பண்ணிட்டு வராங்க. அதுவும் உலகம் முழுக்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கல்வி தேவை, கல்வி படிக்க முடியாம இருக்கிறவங்க, அன்னதானம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேப் சர்வைவர்ஸ், கற்பழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கற்பழிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஆலோசனை சொல்றது, அவங்கள ஹீல் பண்றது, அவங்கள குணமாக்குறது, அவங்கள படிக்க வைக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா சரியில்லாத பிள்ளைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களால பாதிக்கப்பட்டு அனாதையான சில குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் தத்தெடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு அம்மாவா இருந்து அந்த மாதிரியான ரேப் செய்யப்பட்ட குழந்தைகள், அம்மா அப்பா இல்லாம அனாதையான குழந்தைகள், நிறைய அம்மா அப்பா சொந்தக்காரங்களால துன்புறுத்தப்பட்டு பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளை எல்லாம் தத்தெடுத்து இந்த ஜெயாவாஹின்றவங்க அவங்களுடைய NGO மூலமா அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவையும் படிப்பையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு தனி பெண்மணியா இருந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் சேவை மூலமா பல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும், பெண் குழந்தைகளுக்கும், அனாதையாக விடப்பட்ட நபர்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஜெயாவாஹி அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது பல பேர் அவங்கள பாத்தீங்கன்னா நம்ம யாராவது நல்லா படிக்க வச்சோம்னா நம்மள சரஸ்வதி, நீங்க சரஸ்வதி கடாட்சத்தோட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஜெயாவாஹின்றவங்களையும் எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்க தான் சக்தி, நீங்க தான் தெய்வம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஜெயாவாஹி அம்மா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டோட லைஃப்ல அவங்க பார்த்த பாபா நிகழ்த்தின ஒரு அற்புதத்தை தான்
அந்த ஜெயாவாகின்றவங்க வந்து அவங்களுடைய சேனல் சாய்பாபா இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்ற ஒரு சேனலில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை, இந்த மிராக்கிளை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புக்கில் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணலை, இதை வந்து நான் இங்கே தான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் அந்த அற்புதத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஜெயாவாகி அம்மா பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச, ரொம்ப பிடிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை பாபா அவங்க லைஃப்ல சுமார் ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தினாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டும் அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா பாபாவை ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க. பாபா மேல ஆழமான ஒரு பக்தியை கொண்ட ஒரு குடும்பம். அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால்ல ஒரு பெரிய பாபா படத்தை மாட்டி வச்சிருப்பாங்களாம். அந்த பாபா படத்துல பாத்தீங்கன்னா பாபா தத்ரூபமா அப்படியே உயிரோட இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த படத்துல ரொம்ப வந்து உயிரோட்டமா பாபா இருப்பாரு. பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் அவங்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கிறதுக்கு அந்த படமே வந்து ஒரு சாட்சி. அவங்க வீட்டுல பாபா நடமாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த போட்டோவும் பாத்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமா உயிரோட அவர் நிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத ஜெயாவாகி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் லைஃப்பும் நல்லபடியாக போயிட்டே இருக்குது. ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. 1 வருஷம் ஆயும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே அவங்களுக்கு இல்லை. இப்போ சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் ஆர்மியில வேலை செய்யறவங்க வீட்டுல வந்து தங்க மாட்டாங்க இல்லையா, அவரும் வந்து அடிக்கடி போயிடுறது அந்த மாதிரி இருக்குது. இவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அவர் இல்லாததாலையும் இந்த மாதிரி எல்லாருமே குழந்தை இல்லையான்னு கேட்டு அவங்கள வந்து ரொம்ப வந்து எல்லாருமே கேட்க அவங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தம் மாதிரி ஆகுது. அதனால மாசம் நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவங்க செக் பண்றாங்க. ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்னு தான் ரிப்போர்ட்ல வருது, பாசிட்டிவ்னே வர மாட்டேங்குது. அதனால இன்னும் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. நம்மளுக்கு வந்து குழந்தையே பிறக்காதோ, இது என்ன மாசம் வந்து இவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனா கூட நெகட்டிவ்னு தான் வருதே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஒவ்வொரு மாசமும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லக்கூடிய மருந்து மாத்திரைகளை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, அவங்க சொல்லக்கூடிய டயட்டை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, டெஸ்ட் எடுக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறதுன்ட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனாலும் கூட மாதம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு வருது. ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு வர்றது வந்து அவங்கள மனசளவில் ஒரு மாதிரி பாதிக்குது. ரொம்ப வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க பாபா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை கைவிடலை. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து இருந்த நம்பிக்கையும் போயிடும் போல, நம்மளுக்கு வந்து இனிமேல் குழந்தையே பிறக்காது போல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க உடஞ்சி போகிறாங்க. வெளியே எல்லார்கிட்டையும் வந்து நார்மலாக அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தை இல்லையே நம்மளுக்கு அப்படின்ற கஷ்டம் வந்து அவங்களுக்கு அதிகமாயிட்டே வருது. இவங்க இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கும் தெரியும். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சிம்லாவில் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணு இந்த மாதிரி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சத்சரிதத்தை தொடர்ந்து வந்து டெய்லி அவங்க பொண்ணுக்காக வேண்டி பாராயணம் பண்ணிக்கிட்டே வராங்க. பாபா கிட்ட வந்து எப்படியாவது என் பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுங்க பாபா, அவ ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து அந்த அம்மா அங்கே சிம்லாலேயே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்களோட ஃப்ரெண்ட், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா டாக்டர் வந்து ஒரு டேட்டு கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் டெஸ்ட்டுக்கு வர சொல்லி. அந்த நாளில் நான் போகிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, இந்த வாட்டி டெஸ்ட்லேயும் நெகட்டிவ் அப்படின்னு வந்ததுன்னா இதுக்கப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறது கிடையாது, எந்த சிகிச்சையும் நான் எடுத்துக்க போகிறது கிடையாது, இதுதான் என்னுடைய விதி அப்படின்ட்டு நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வெறுப்பாயிடுது. எல்லாரும் இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறது, இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட்டில் மாதம் நெகட்டிவ்னு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள மனசளவில் ரொம்ப பாதிக்குது. இந்த வாட்டியும் நெகட்டிவ்னு வந்ததுன்னா இதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்துடுறாங்க. டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட்டுக்காக ஒரு நாளை வந்து இவங்களுக்கு குறிச்சு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த நாளுக்கு முன்னாடி நாள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அங்கே சிம்லாவில் சத்சரித பாராயணத்தை முழுசாக வந்து முடிக்கிறாங்க. முழுசாக முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து அவங்க தூங்கவே இல்லை. தூங்காமல் பாபா முன்னாடி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க.
பாபா என் பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுக்க கூடாதா, அவளுக்கு வந்து பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும், அவளும் வந்து நல்லா இருப்பா இல்லையா, ஏன் வந்து இப்படிலாம் எங்களுக்கு நடக்குது, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ இந்த வாட்டி இதுதான் வந்து என்னுடைய கடைசி முயற்சி, இந்த சச்சரித பாராயணத்தை பண்ணுறது தான் நான் கடைசியாக உங்ககிட்ட வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு கடைசி முயற்சியாக நான் பண்ணுறேன். நாளைக்கு ரிப்போர்ட்டில் வந்து நெகட்டிவ்னு வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகமாட்டேன்னு சொல்லிட்டா, நான் என்ன பாபா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு என் பொண்ணுக்கு வரப்போகிற அந்த ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவ்னு வரணும் பாபா, இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பு, என் மகளுக்காக நீங்கள் இந்த அருளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு இரவும் அவங்க வந்து அழுதுகிட்டே ஜபம் செய்கிறாங்க பாபா கிட்ட. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணு இருக்கிறது பெங்களூரில் இவங்க பொண்ணுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலியான ரோடு, அந்த ரோட்டில் வந்து இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, தனியாக வந்து எங்கேயோ நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மேலே போகுது, அதாவது பில்டிங் மேலே ரோடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பில்டிங் மேலேயே அந்த ரோடு வந்து போகுது. இவங்களும் அந்த ரோட்டில் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட்டில் போயிட்டு அந்த பில்டிங்கோட உச்சியில் வந்து அந்த ரோடு முடியுது. இவங்க வந்து பில்டிங்கோட உச்சிக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இவங்க கீழே பார்க்குறாங்க, அது வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூந்தோட்டம் இருக்குது, ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. அந்த கார்டனோட ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து துணியோட உட்காந்துட்டு இருக்காரு. இவங்கள பார்த்துட்டு சிரிக்கிறாரு, மேலே பார்த்து சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கேருந்து குதி, ஜம்ப் பண்ணு அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. இவங்க உடனே பயந்து போய், பாபா நான் வந்து இங்கேருந்து குதிச்சேன்னா எனக்கு பயங்கரமாக அடிப்படும், நான் வந்து இறந்து கூட போயிடுவேன், நான்லாம் குதிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா வந்து மெதுவாக வந்து இவங்கள பார்த்து கேட்குறாரு, என்ன நீ நம்புறல்ல, முழுசாக என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா அங்கேருந்து குதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஒரு ஆற்றலையும் கொடுக்குது. இவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கேருந்து குதிச்சிடுறாங்க. குதிச்ச உடனே வீட்டில் இவங்களோட பெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெடுக்குன்னு எழுந்துக்கிறாங்க. அதோட வந்து அந்த கனவு வந்து முடிஞ்சிடுது. அதாவது இது கனவு மாதிரியே இல்லை, அவங்க நிஜமாலுமே அந்த பில்டிங்ல இருந்து குதிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து பாபா வந்து கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு காலையில தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டெஸ்ட் எடுக்கணும். அன்னைக்கு காலையில அவங்க டெஸ்ட் எடுக்க அந்த பரிசோதனைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல எந்த பயமும் இல்லை. பாபா எதை கொடுத்தாலும், அதாவது ரிசல்ட்டில் பாசிட்டிவ்னு வந்தாலும் நெகட்டிவ்னு வந்தாலும் நான் வந்து சிரிப்போட அதை வந்து ஏற்றுக்கிறேன், அதுக்காக நான் கஷ்டப்பட மாட்டேன், பாபாவை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்ற ஒரு சரணாகதி நிலைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த கனவுல பாபா என்ன சொன்னார்னா, என்னை நீ முழுசாக நம்புறேன்னா அங்கேருந்து குதி அப்படின்னாரு இல்லையா, அதனால் அவங்களுக்கு முழு நம்பிக்கை பாபா மேலே வந்துடுது. அவர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். நமக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும். பாபா சொல்லக்கூடிய அந்த 2 தாரக மந்திரம் அது வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சந்தோஷமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு வருது. கரெக்டாக அதே நாளில் தான் சிம்லாவில் அவங்க அம்மா அந்த சச்சரித பாராயணத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி பாருங்க அற்புதம், அவங்க அங்கே படிச்சுட்டு இருக்காங்க, இங்கே அவங்க பொண்ணுக்கு நல்லது நடக்குது. சச்சரிதத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது, எந்த அளவுக்கு அதை படிக்கிறதால நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத இந்த ஒரு சம்பவத்துல இருந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தைய பாபா வந்து கொடுத்துருக்கிறாரு. பாபா கொடுத்த கிஃப்ட்னு கூட இதை வச்சுக்கலாம். அவங்க ஆசைப்பட்டதையே அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த குழந்தைக்கு 18 வயசாகுது அப்படின்றத ஜெயாவாஹி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அவ பாபாவின் அருள் வடிவம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதையோடைய ஒரு மைய கருத்து, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்றது. வாழ்க்கையில பல நேரங்கள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல, பல தருணங்கள்ல நாம வந்து அந்த நம்பிக்கையை இழந்துருவோம். ஏன் வந்து நம்மளுக்கு இப்படி நடக்குது, இத்தனை வாட்டி இது தப்பா நடக்குதே அப்படின்னு சொல்லி நாம நம்பிக்கை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவோம். அப்படி நாம ஆகாம பாபா மேல ஒரு ஆழமான நம்பிக்கை, லீப் ஆஃப் ஃபெய்த்ன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு என்ன நடந்தாலும் சரி பாபா எனக்கு நல்லதை தான் செய்வாரு அப்படின்னு சொல்லி நாம நம்பணும். பாபா நம்மளை பாதுகாக்கிறாரு, பார்த்துட்டு இருக்காரு, நமக்கு கண்டிப்பா நல்லது செய்வாரு அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்றத தான் இந்த கதையிலிருந்து ஜெயாவாஹி அம்மா நம்மளுக்கு சொல்ல வராங்க. இப்போ ஒரு மரத்துல வந்து மாம்பழம் வந்து இருக்குது, அது வந்து நல்லா வந்து காயாயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த கிளையில இருந்து கீழே விழுந்துடும் இல்லையா, அப்படிலாம் வந்து விழாம அது பிடிச்சுக்கிட்டே இருந்து பழமானா வந்து பழம் நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்படி நாம பாபாவை வந்து கீழே விழுந்துடாம, நம்பிக்கையை இழந்துடாம நாம அவரை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஜெயாவாகி அம்மா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நடந்த இந்த அற்புதம் மூலமா நமக்கு சொல்ல வராங்க. எது வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் நாம விடக்கூடாது. பாபாவுடைய பாதங்களை இறுக பிடிச்சுக்கணும். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்றத ஜெயாவாகி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. நாம ஒரு நம்பிக்கையின் தாவலை எடுத்தால், அவரை நோக்கி ஒரு படி எடுத்து வச்சா அவர் தன்னுடைய கரத்தில் நம்மளை பிடிச்சு பாதுகாப்பாரு. இந்த கதையில வந்தா மாதிரி அவங்கள குதிக்க சொன்னார் இல்லையா, அவங்க குதிச்சா மாதிரி நாமளும் அவரை நெருங்கி போனா, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அவரை நம்பி ஒரு தாவலை, ஒரு ஜம்பை நம்ம பண்ணோம்னா அவர் தன்னுடைய கைகளால நம்மளை பிடிச்சு பாதுகாப்பாரு அப்படின்றத ஜெயாவாகி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதையை குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க நம்பிக்கையை கொடுத்ததா இருக்கும். பாபா எப்படி இந்த கதையில வரக்கூடிய பெண்ணுக்கு கனவு மூலமா நம்பிக்கையை கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்றதன் மூலமா அவங்களுக்கும் நீங்க நம்பிக்கையை கொடுத்தா மாதிரி இருக்கும். இப்ப பாபா நிகழ்த்தின இந்த குழந்தை பாக்கிய அற்புதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்ததா பாபா நிகழ்த்தின வேற ஒரு அற்புதத்தையும் லீலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.